ஒரு பக்கம் தர்ஷனோட கல்யாணத்துக்காக வந்துட்டு புடவை எடுக்கிறதுக்கு கதிர் வந்துட்டு அறிவுக்கரசியையும் ஒரு பக்கம் நந்தினியும் கூப்பிட்டுட்டு கடைக்கு போகிறாங்க. அங்கே போனால் ஒரே சீனை போடுறாங்க. கதிரும் அறிவுக்கரசியும் அவங்க 2 பேரும் ஒன்றா உட்காந்துருக்காங்க. நந்தினி தனியாக உட்காந்துட்ருக்காங்க. செம கடுப்பாக இருக்குது அவங்களுக்கு. ஒரு பக்கம் ஜவுளி கடைக்காரர் வந்துட்டு எது சார் வேணும், இது ஓகேவான்னு சொல்லி கேட்க, அவருக்கு அவங்க பொண்டாட்டி சேலை எது மற்றவங்க சேலை எதுன்னு கூட தெரியாது, நீங்கள் அவரை போய் கேட்குறீங்களேன்னு நக்கலாக நந்தினி வந்துட்டு காமெடி பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தர்ஷன் வந்துட்டு இங்கே பார்கவி கிட்ட தன் ஃப்ரெண்டை பார்க்க போகணும், ஃப்ரெண்டு வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கான், நான் போயிட்டு வரேன் அது இதுன்னு சொல்லி பர்மிஷன் கேட்க, நம்ம கல்யாணம் தான் நல்லபடியாக நடக்க போகுது, நான் வெளியே போயிட்டு வரட்டோமான்னு சொல்லி கேட்க, அவங்க வந்து சரி வாங்க நானும் வரேன்னு சொல்லிட்டு அன்பு கேட்க, அதெல்லாம் வேண்டாம் அவன் கண் வச்சிருவான் நம்ம ஜோடியை பார்த்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நடித்து கொட்டுறாரு தர்ஷனு. ஆனாலும் நம்பாமல் அன்பு வந்துட்டு கட் அண்ட் ரைட்டாக இது பண்ணிட்டேன். உடனே வேறு வழி இல்லாமல் போய் சோகமாக வெளியே நின்றுட்டுருக்காரு. அப்போ மேலே வந்துட்டு பார்கவி நின்றுட்டுருக்கதை பார்க்குறாரு. அதனால் வாட்ச்மேன் கிட்ட இது பண்ணிவிட்டு மேலே வந்துட்டு ஏறி குதிச்சு போகிறாரு. இதை வந்துட்டு கரெக்டாக அன்பு கிட்ட வாட்ச்மேன் சொல்லிடுறாரு, தர்ஷனை பார்த்தீங்களான்னு சொல்லி கேட்க, அப்புறம் வந்துட்டு இவங்க வந்து டவுட் வந்துட்டு மேலே போகிறாங்க. மேலே போனால் இந்த தர்ஷன் வந்துட்டு பார்கவி கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க, நீ கல்யாணத்துக்கு ஒத்துப்பேன் நான் நினச்சி கூட பார்க்கல, ஏன்னா நீ மன்னிப்பேன் நான் நினைக்கல அப்படின்னு சொல்ல, பார்கவி வந்துட்டு நான் உன்னை மன்னிக்கலாம் இல்லை, நான் சரின்னு சொன்னதுக்கு வேறு ஒரு காரணம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் இங்கே ரேணுகாவும் ஜனனியும் வந்துட்டு போயிட்டு ஞானத்தை பார்க்குறாங்க. ஞானம் வந்துட்டு கரெக்டாக ஜெயிலேருந்து கூட்டிகிட்டு வராங்க வக்கீல். அப்போ கூட்டிகிட்டு வரும்போது வந்துட்டு இவங்க பார்த்துட்டு அழுதுட்டு நிற்கிறாங்க. அதுக்கு வக்கீல் சொல்கிறாரு, இவங்க தான் காரணம் உங்களை வந்துட்டு ஜெயிலில் இருக்கிறதுக்கு காரணமே அப்படின்ற மாதிரி சொல்ல செம கடுப்பாயிடுறாரு ஞானம். அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனில் ரேணுகா பேச நினைக்க, நான் உங்களை காப்பாற்றுறதுக்காக தான் இவ்வளோ தூரம் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் சொன்னால் நம்புங்கன்னு சொல்கிறாங்க. எப்போதும் வாய் மூடி உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லி இது பண்ணுறாரு. ரேணுகா அதனால் அழுதுன்னு நிற்கிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன மாதிரியான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வரப்போகுது, தர்ஷன் பார்கவி கல்யாணம் எப்படி நடக்க போகுது, அறிவு அன்பு ஞானம் அதுக்கப்புறம் கதிர் இவங்களை எல்லாம் சமாளித்து எப்படி ஈஸ்வரி ஜனனி ரேணுகா நந்தினி இவங்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்கன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.